சென்னை ராதாகிருஷ்ணன் நகரை பொறுத்தவரையில் 2011 மற்றும் 2016 இல் அதிமுக வெற்றி கண்டுள்ளது. 2021 இல் திமுக வெற்றி பெற்றுள்ளது. சென்னை பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் சிபிஎம், 2016இல் ஏடிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் டிஎம்கே, 2016இல் டிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் ஏடிஎம்கே, 2016இல் டிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை திருவிக நகர் தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் ஏடிஎம்கே, 2016இல் டிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை எழும்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் டிஎம்டிகே, 2016இல் டிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் ஏடிஎம்கே, 2016இல் ஏடிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை துறைமுகம் தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் ஏடிஎம்கே, 2016இல் டிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் டிஎம்கே, 2016இல் டிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் ஏடிஎம்கே, 2016இல் டிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை அண்ணா நகர் தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் ஏடிஎம்கே, 2016இல் டிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் டிஎம்டிகே, 2016இல் ஏடிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் ஏடிஎம்கே, 2016இல் டிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை திநகர் தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் ஏடிஎம்கே, 2016இல் ஏடிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் ஏடிஎம்கே, 2016இல் ஏடிஎம்கே, 2021இல் டிஎம்கே வெற்றி பெற்றுள்ளது. சென்னை வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரையில் 2011இல் ஏடிஎம்கே, 2016இல் டிஎம்கே, 2021இல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.